வெல்கம் டு பெங்களூர் மைசூர் ஹைவே. தாஜ்மஹால் பாரு. ஆமாம் சொன்ன தாஜ்மஹால் பார்க்கணும்னு சொன்னீங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் இப்படி தான் என்ட்ரி என்ட்ரன்ஸ் உட்காந்துட்டோம் முடியலை. இதுதான் எங்களோட லாஸ்ட்டு ஃபேமிலி ட்ரிப்பு. அதவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஆமாம் சந்திரமுகி கதவு மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்தியா கேட் மாதிரி ஒன்று இருக்குது. ஆமாம் இந்தியா கேட் தான். அது இந்தியாவில் தானே இருக்குது. எனக்கு பின்னாடி த பியூட்டிஃபுல் மைசூர் பேலஸ் இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு என்ன vlogனு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ட்ரிப்பு இப்போ கிளம்பிட்டோம் ஒரு வழியா. ஆமா எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைசூர் போறோம். மைசூர் போயிட்டு மைசூர் பேலஸை சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே ஜூ இருக்கு, அங்கே போகலான்னு பிளான் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம போகிற டைமிங்கை பார்த்தோம்னா நம்ம பேலஸ் மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம காலைல 5 மணிக்கே நாங்கள் எழுந்திட்டோம். பட் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வச்சு கிளம்புக்கு 10 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுவே வந்து எங்களுக்கு முதல் வெற்றி. ஏதோ எப்பவும் இந்த டைம்லாம் கிளம்ப மாட்டோம், இன்னும் லேட் ஆகும். சரி இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பியாச்சு. மணி இப்போ வந்து 10:30 ஆகுது. ஓகே, நம்ம ஒரு 12:30க்கெலாம் ரீச் பண்ணிடலாம். போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேலஸ் போகலாம். பேலஸ் போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஜூவை சுற்றி பார்க்கலாம். ஆமாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். டைம் ஆச்சு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு டோலை தாண்டி இருக்கோம். அந்த வேலை இருக்கும், இன்னும் 2.5 hours காட்டுது. சரி ஓகே, நம்ம எப்படியோ ஒரு மணிக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடுவோம் நம்புகிறோம். சரி ஓகே. இவங்க மேடம் வந்து எங்கே உட்காருன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. பின்னாடி இடம் இருக்குது, அங்கெல்லாம் உட்கார மாட்டாங்க, முன்னாடி வந்து தான். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இவ்வளோ வண்டி இருக்கு, எல்லாரும் மைசூர் போகிறாங்களா? ஆமாம், இன்னைக்கு வீக்கெண்டுனால எல்லாம் வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி மைசூர் போகிறாங்களோ? ஆமாம் இருக்கும், எல்லாம் நம்மள மாதிரி மைசூர் போகிறாங்க. வெல்கம் டு பெங்களூர் மைசூர் ஹைவே. ஒரு வழியா ஏறிட்டோம்டா மைசூருக்கு. எவ்வளோ ஃபோர்ஸாக போய்கிட்டு இருந்தா ஹைவேல, டக்குன்னு போட்டாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? குறுக்க வராங்களே. என்னடா அங்கே ஏதோ ஒரு பெரிய சிலை இருக்கு. உனக்கு சிலை வச்சிருக்காங்களோ? ஆமாம், புத்தர்னு நினைக்கிறேன். கையில் என்ன வச்சிருக்காரு? பொறி உருண்டையா? புத்தரா? புத்தர் சிலையாது நினைக்கிறேன். ஆமாம், கட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. கட்டி முடிச்சு புத்தர் இல்லடி, வேற யாரும். எனக்கும் தெரியல யாருன்னு. எனக்கும் தெரில. ஃபைனலி ஒரு டீ கடையை ஃபவுண்ட் பண்ணியாச்சு. ஆமாம், இந்த டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இங்கே உள்ளே உட்காந்துருந்தேன், வெளில வந்தீங்கன்னா எல்லாம் எந்திரிச்சிருவானே. நான் வாங்கிட்டு வரேன். ஓகே. 5 minutes later. சாப்பிட வந்திருக்கோங்க. பார்த்தீங்கன்னா நிலமை துண்டு இந்த கையில் பார்ப்பேன் அப்படி வச்சு போயிட்டுருக்கோம். ஓகே, பூரி வேணுமா? அரு மத்தியானம் பூரி சாப்பிடுவோம் நாங்கள். நல்லா இருக்கா? ஓகே. ஐயோ கோச்சிக்கிச்சு, நீ யாருக்கு தராமல் பூரி சாப்பிட்றது. என்ன பூரி வேணுமா? பூரி வேணுமா? சரி வா. பூரி வந்து நல்லாயிருக்கு, தோசையும் நல்லாயிருக்கு. சாம்பார் தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. ரொம்ப இனிப்பாக இருக்குது. பாயசத்தை முக்கி சாப்பிட்ற மாதிரி எனக்கு நல்லாயிருக்கு.
A few moments later. ஒரு வழியாக மைசூருக்குள்ளே வந்தாச்சு. பேலஸ்கிட்டே வந்துட்டோம். நடுவில் பார்த்திங்கன்னா ஆராத்யாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. சாப்பிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா வாந்தி எடுத்துட்டா. சரிண்ணா அவளுக்கு வந்து ஓஆர்எஸ் வாங்கி கொடுக்கலான்னு போயிருக்காங்க. ஒரே எனர்ஜியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆகிடுச்சுங்க இவங்களை சமாளிச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதான் பார்க்கிங் போல இதோட மைசூர்க்கா. பரவாயில்லையே, பூட்டி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஊட்டியெல்லாம் இல்லை, போகலாம். சரி ஓகேங்க, நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு. கார் பார்க்கிங்லேருந்து மைசூருக்கு அரண்மனை 1 கிலோமீட்டருக்கு நம்ம ஆட்டோ போட்டோம். ஆக்சுவலி தான் அரண்மனை கட்டியாக அரண்மனைக்கு வந்துட்டோம். குதிரை வண்டி பார்த்தியா? குதிரை வண்டி தான் நிறைய ஓடுது. முன்னாடியே ஒரு குதிரை வண்டி போட்டு பாரு. குதிரை கோளாறு குதிரை. ஐயோ இப்போ நெருப்பெல்லாம் வருது பாரு, கோளாறு குதிரை. குதிரை பாவம் இன்னும் உள்ளே இருக்கு. இங்கே நிறைய குதிரை வண்டி இருக்கு பாரு. ஆமாம். டேஞ்சர் டேஞ்சர், ஒரு டேஞ்சர். வாங்க, ஃபேமஸான இடம் இதுவா? இங்கேயாடா? வழியை பார்த்து போங்க சார். வாரு வா. சொன்னாங்க பாரு, சாரீலாம் சூப்பராக இருக்குது. நீ சாரீ கேட்டோன்னா வாங்கலாம். தாஜ்மஹால் பாரு. ஆமாம் சொன்ன, தாஜ்மஹால் பார்க்கணும்னு சொன்னீங்க. பெயிண்டிங்ஸா என்னடா இது? ஃபோட்டோஸா? ஃபோட்டோஸ் தான் தெரியுது. இங்கே வந்து மைசூர் சில்க் சாரீஸ்லாம் கிடைக்கும், அதனால இங்கே கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா மைசூர் சாண்டல் சோப் என்ன 2 வாங்கிட்டு போகலாமா? மைசூர் சாண்டல் சோப் இருக்காங்க. என்ன இறங்க தெரியாதா உனக்கு? இங்கே வா, இறங்கு, கை பிடிச்சிக்க. அந்த மாதிரி தான் காதி கிராஃப்ட் தான் இங்கே இருக்குது. சரி ஓகேவா. ஓகே, இப்போ மேலே பார்த்துருக்கோம். மேலே வந்து சாரீஸ்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி, இந்த வாசனை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நான். ஆமாம், அந்த ஒரு இடம், அதுக்கப்புறம் ஒரு 2 சந்து. கூட வேறு என்ன பண்ணுறது, நடக்க இங்கே இருக்காங்களா? ஓகே, உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை பார்க்கணும். ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்தாச்சுப்பா. குழந்தைங்க கூட வந்துட்டு அவரோட வந்துட்டு குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் இப்படி தான். அங்கிட்ட ஒரு துண்டு, இங்கே ஒரு ஹேண்ட்பேக், இங்கே இவ. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். கேஷ் ஒன்லி தானா, எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில, போய் பார்ப்போம். இதுதான் என்ட்ரி போல். நம்ம வந்து அங்கே டிக்கெட் எடுக்கலை, இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே கும்பலாக இருந்துச்சு. இப்போ கையில் 2 குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே உள்ளே போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே வரோம். உள்ளே எங்கே எடுக்கணும்னு தெரியல, பார்ப்போம். டிக்கெட் எடுத்துகிட்டு அது உள்ளே போகணும். Five minutes later. என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்போ தான் என்ட்ரி ஆன உடனே இதான் ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம். இதுதான் எங்களோட கெட்டப்பு. நாங்கள் இப்படி தான் ரொம்ப நேரம் வந்துட்டோம். யாரு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். தெரியலையே, ஏதோ முன்னாடி ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கும்.
இங்கே தாங்க லைட்டிங் இங்கே ஒரு சூப்பராக ஆளுநர் மாடல் நடக்குமோ மேலே ராஜா பார்ப்பாரோ தெரியல இருக்கலாம். இங்கே பேர் அந்த ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியா? அரண்மனையில் நல்லா இருக்குது. என்ன இடம் தான் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதான் என்ட்ரி, இதான் என்ட்ரன்ஸ் கிளம்பி போகிறோம். சூப்பரா இருக்கு ஹாலு. தான் நல்லா பார்க்க அரண்மனை மாதிரி இருக்கு. பெரிய ஹால் பெங்களூர் பேலஸ் போகணும். இருக்குல்ல, இந்த படத்துலலாம் டான்ஸ் ஆடுவாங்க அப்படியே ராஜா இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா கிளைமேக்ஸ் ஆடுவாங்கள்ல, தோம் 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 அப்படி இருக்கு. அந்த சூப்பராக இருக்கு. உட்காந்துட்டோம் முடியலை. இதுதான் எங்களோட லாஸ்ட் ஃபேமிலி ட்ரிப்பு. ஆமாம், இனிமேல் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கூப்பிட்டு வரணும், இல்லை ரெண்டையுமே விட்டுட்டு வந்துடும். ஆனால் 2 பேருக்குமே வெளில வந்தாலும் அப்பா மேலே பாசம் வந்துடும். 2 பேரும் என்கிட்ட தான் வரணுங்கிறாங்க. எத்தனை பேர் தான் தூக்குறது? தூங்கியே அவன் பாவம், அவளுக்கு யாரும் உடம்பு சரியில்லை, தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இவனும் தூங்கிட்டான். இப்போ நாங்கள் எப்படி போகிறது தெரியல. தான் உட்காந்து நானும் தூங்க போகிறேன். இந்த குழந்தையும் தூங்குதான். அவங்களோட ஆயுத பூஜை அன்றைக்கெலாம் எப்படி கொண்டாடினாங்க தெரியுதுங்களா? ஆயுத பூஜை, ராஜால ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுவாங்கன்னா இப்படி தான் கொண்டாடுவாங்க. ஆயுதத்துக்கு பூஜை போடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்க, பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க, அது மாதிரி எல்லாம் ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ இந்த இடத்துல நாங்கள் தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நாங்கள் உள்ளேயே போகல. ஆக்சுவலி அங்கே தான் வந்தோம். அதுதான் ஸ்டார்டிங். அங்கே தெரியுதுங்களா கும்பல்? அங்கேருந்து இப்படி வந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே இவ்வளோ அலப்புற இன்னும் இருக்குது. உள்ள அப்படியே கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு வழி போகலாமா இல்லை இப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாமான்னு யோசிச்சிருக்கோம். ஆமாம், நம்ம ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ராஜாஸ் அழகாக இருக்காங்க. 1894, 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கலாம். என்ன சொன்னா? கும்பலாக இருக்குது. சோனா 4 அடி தான் இருக்கா, அதனால அவளுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா எல்லாரோட மண்டையை மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கான். ஓகே, தீபாவளிக்கு பஜார் இப்படி தாங்க இருக்கும். அது மாதிரி என்ன போதும் அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. வந்துட்டேன். இந்த பாருங்க, ராஜாஸ் நாங்கள் யூஸ் பண்ண அந்த அது என்ன சொல்லுவாங்க, பெட்டிஸ், ட்ரங்கு பெட்டி, கோல்டு ஜுவல்லரிஸ் இதை பாருங்க. இதுதான் கும்கி யானையாம். டொடொடன் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்கே என்ன இருக்கு? ஸ்டேஜ் கேரியேஜ் புல்லாக் காட் தெரில, குதிரை வண்டி போல. இங்கே வெரைட்டியாக இருக்கு. இந்த ரூம்ஸ்லாம் உள்ள அலோடு இல்லை. சொன்னா கதவே பிரம்மாண்டமா இருக்குல்ல. சந்திரமுகி கதவு மாதிரி தான் இருக்கு. ராரா உள்ள போ, ராரா அப்படின்னு உள்ள வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன இருக்கு? ஆம்புலன்ஸ் கேரேஜ். அந்த ஆம்புலன்ஸ்லாம் பேர் வச்சிருக்காங்களா? அடேங்கப்பா. பாருங்க, ராஜாவோட சேரு நல்லா இருக்கு பாருங்க. கண்ணாடியா இது? ஞானத்தந்த மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கு. அது குட்டி ராஜா உட்கார குட்டியாக இருக்கு. இது பெரிய ராஜா. ராஜா முகம் பார்க்குற கண்ணாடி.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எவ்வளோ பெரிய இடம் போகிறீங்க? இங்கே எவ்வளோ பெரிய இடம் போகிறீங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? சும்மா தான் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. இங்கேருந்து வியூவை பாருடா, செம்மையாக. ஆமாம், சூப்பராக பெரிய இடம் பாரு. இங்கே அங்கே பாரு, இந்தியா கேட் மாதிரி ஒன்று இருக்குது. ஆமாம், இந்தியா கேட் தான். அது இந்தியாவில் தானே இருக்கு. நீங்களா யாருடா? How do I tell you? இந்த சைட்லாம் பாரு, சுற்றி தர பிரம்மாண்டமாக இருக்குங்க. மாடிலாம் நின்று பார்த்துக்கலாம் போல இருக்கு. அங்கெல்லாம் வந்து திரை போட்டு முடியிருக்காங்க. மேபி ராணி இளவரசிங்களாம் அங்கே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க போல. பேலஸ் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. அதான் எக்ஸிட் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? மைசூர் பேலஸில் இருக்கோம். ராஜா வீட்டு மொட்டை மாடியில் இருக்கோம். ஆமாம், கரெக்டு. வழியாக அரண்மனை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம கிராண்டாக இருந்துச்சு. பாருங்க, நைட் வியூ காட்டுறோம். பா, பயங்கரமாக இருக்குல்ல. பா, எப்படி இருக்கும் லைட்ஸ்லாம் போட்டு. கோயில் வேற இருக்குல்ல, அந்த வழியாக தானே வந்தோம். தெரியல எப்படி. ஆமாம், அந்த வழியாக தான் வந்தோம். இப்போ நம்ம அங்கே போகணும். ஆமாம், அப்படிதான். அதான் என்ட்ரியா. அந்த கேட் மாதிரி இருக்குல்ல, இந்தியா கேட்டு, அங்கே போகணும். வா, அதான் நம்ம கார் நிற்கிது. இந்த வியூவை பாருங்க. தான் பேலஸ்னா அதான்டா பேலஸ். ஆமாம், பேலஸ்னா இதாண்டா பேலஸ். நல்லா லைட்லாம் போட்டால் ஜகஜோதியாக இருக்குது. அப்படியே எங்கிட்டு பின்னாடி போகிறேன். இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இன்னும் லெஃப்ட்டு மறைச்சிட்டு இருக்காரு பாரு. அங்கே பாரு வச்சு நல்லா ஆட்டலாம். ஜாலியாக பாட்டு போட்டு ஆடலாம் போல. செம்மையாக அவ்வளோ கூட்டமாக இருக்குது. வாவ், தாஜ்மஹால் ஃபீல்டில் இருக்கே. தாஜ்மஹால் ஃபீல்டில் இருக்கே. பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி த பியூட்டிஃபுல் மைசூர் பேலஸ் இருக்குது. மாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நான் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? செம்மையாக இருந்துச்சு. ஆமாங்க, மரணமாக இருந்துச்சு. இவங்களை வச்சுட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தூக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். ஆமாம், அழுதுகிட்டே வேறு இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். இது தூங்கினதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஆமாம், எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். நடுவில் கொஞ்ச நேரம் 2 பேர் தூங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சுங்க எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு 5 to 6 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ஈவினிங் டைம்லாம் வந்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி இண்டியா கேட் மாதிரிலாம் லைட் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ நல்லாயிருக்கு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஆமாம், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், எல்லாமே பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள். சரி, ஓகே. நாங்கள் வந்து அடுத்து உங்களை ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பாய். பாய். ஓகே, யார் பாய் சொல்லு? ஓகே, பாய்.